என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா பைக் சர்வீஸ் விட்ருக்கான். இங்கே ஒயிட் ஃபீல்டில் ட்ராம் ஷோரூம் ஒன்று இருக்குது. வந்து நான் ஆக்சுவலாக என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தா, பேக் பிரேக்கில் டிஸ்கில் ஒரு நட்டு வந்து லூஸ் ஆகி கீழே வந்துருக்குது. அதனால் ஆக்சுவலாக பிரேக்கே சுத்தமாக பிடிக்கல. இப்போ சர்வீஸ் விட்டு 2 days ஆச்சு. இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆஃபீஸ்லேருந்து டேரெக்டாக போயிட்டுருக்கோம். சரி பைக் இப்போ எடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஆமாம், பார்த்தேன். ஏரியாவே ஏதோ ரெசிடென்ஷியல் ஏரியா மாதிரி இருக்குது. இந்த எண்டில் வந்து சர்வீஸ் சென்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரைம் ஷோரூமுக்குள்ளே தான் இருக்கோம். ஸ்ட்ரீட் இந்த பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாக நிற்கிது. டேம்லர் இங்கே வந்து ட்ரைம் டைகர் சொல்லிட்டு அங்கே ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாக நிற்கிது. ஃபுல்லாகவே ட்ரைம் ப்ளஸ் பண்ணிக்குதுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் வண்டி சர்வீஸ்லேருந்து எடுத்தோம். ட்ரைம் சர்வீஸ் சென்டர்லேருந்து பில்லு வந்து பார்த்தீங்கன்னா 3597 வந்திருக்கு. இப்போ என்னென்ன மாற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேட் மாற்றிருக்கேன். ஆக்சுவலாக அந்த போல்ட் லூஸ் ஆகி டிஸ்க்கு ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அந்த வீல் பேரிங் போயிடுச்சு. கரெக்டாக அந்த வீல் பேரிங் போயிடுச்சு. அதனால் ஹேண்டில் பார் கொஞ்சம் டைட்டாக ஆகிடுச்சு. ப்ராப்பராக அவ்வளோ லூஸாக நார்மலாக திருப்ப முடியல. பட் அதனால் வீல் பேரிங் மாற்றிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா டயர் பஞ்சர் இருக்குது சொல்லியிருந்தோம். அது இன்னும் ஒட்டலின்னு நினைக்கிறேன். அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. திரும்ப சொல்லியிருந்ததில்ல. இது போக வெளில வந்து அந்த டிஸ்கில் போய் ஸ்க்ரூ மாட்டினால வெளில கொடுத்துருக்காங்க போல். ஆக்சுவலாக இந்த லேத்து ஷாப்பில் கொடுத்து தான் எடுத்திருக்காங்க. அந்த லேத்து ஷாப்பில் அதுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பைக்கை சர்வீஸ் சென்டர்லேருந்து எடுத்தாச்சு. அப்படியே ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, முடிச்சுட்டு வந்து போயிட்டான். நம்ம அப்படியே வீட்டுக்கு போயிடலான்ட்டு கிளம்பியாச்சு. ஸோ அந்த ட்ரைம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 4-5 சர்வீஸ் சென்டர்ஸ் தான் இருக்குது பெங்களூர்லேயே. பார்த்தீங்கன்னா அது ட்ரைம் வந்து பார்த்திங்கன்னா 2 டீலர்ஸ் இருக்காங்க. யுவராஜ் அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கீர்த்தி. ஸோ அந்த 2 டீலர்ஸ் தான் இருக்காங்க. அவங்க வந்து மொத்தம் ஒரு 5 சர்வீஸ் சென்டர்கிட்ட வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ இன்றைக்கி எங்கேருந்து வந்துட்டோம் பார்த்திங்கன்னா ஒயிட் ஃபீல்டு சர்வீஸ் சென்ட்ரு. இப்போ நம்ம ஒயிட் ஃபீல்ட்லேருந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். எப்போ ஓட்டலான்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் வந்து ஹெவியாக இருக்குது பெங்களூரில். நம்ம ஊரில் இவ்வளோ டிராஃபிக் வந்து ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆனால் இல்லை அந்த மாதிரி தான் பார்க்க முடியும். இங்கே எப்போவுமே அப்படி தான் இருக்குது. நார்மல் டிராஃபிக்கே பார்த்தீங்கன்னா பெங்களூரில் அப்படி தான் இருக்குது. போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வண்டியை ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. ஃப்ரெண்டு வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக்கு
முன்னாடி மட்காடு லைட்டாக அடி, அப்புறம் லைட்டு வந்து ஆக்சுவலாக டில்ட் ஆகிருக்கு, அப்படியே முன்னாடி லைட்டாக தொங்கிருக்கு அது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீல் பேரர் வந்து உடஞ்சிருச்சு ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. வீல் பேரரு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வீல் பேரரு, அப்புறம் புது டிஸ்பிளேட்டு, பேக் டிஸ்பிளே எடுத்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க. அந்த நட்டு வந்து லூஸ் ஆகி நடுவில் மாட்டி அப்படியே டேமேஜ் பண்ணிடுச்சு அந்த டிஸ்பிளேட்டையே. இதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது, மாற்றிடுறதா பெஸ்ட்டுட்டாங்க. ஸோ டிஸ்பிளேட்டு மாற்றிருக்கு. அப்புறம் அந்த வீல் பேரர் வந்து முன்னாடி புதுசாக போட்டிருக்காங்க. அது அதெல்லாம் தான் சேர்த்து பில்லு வந்து 3600 வந்துருக்கு. இவங்க வந்து பண்ணல ஆக்சுவலாக, பக்கத்தில் ஒரு லேத்துக்கிட்ட தான் கொடுத்து எடுத்திருக்காங்க. இந்த இது அவங்க பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. பட் அவங்களே பண்ணி தரேன்ட்டு அந்த லேத்து ஷாப்பில் கொடுத்து அவங்களே அந்த நட்டு எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அப்படியே அவுட்டர் ரிங் ரோடு பார்த்தீங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஈவினிங் நைட் டைம்லாம் பயங்கர டிராஃபிக் இருக்கும். இப்போ கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக தான் இருக்குது, அப்படியே மூவபிள் டிராஃபிக் தான் இருக்குது. ஆக்சுவலாக சர்வீஸ் ரோடு இருந்தால் அங்கேயே வெளியே போயிருக்கணும், அப்படியே வந்துட்டோம்.